ஆதி வைஷுவின் கையை பிடித்து இழுத்து, கேண்டி, அவகிட்ட மட்டும்தான் பால் கொடுத்து அனுப்புவியா? நீ எடுத்துட்டு வர மாட்டியோ? இப்போ என்ன ஆதி, உங்களுக்கும் அந்த மாதிரி பால் எடுத்துட்டு வரணுமா? நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, உங்க பொண்டாட்டி இருக்கேன்ல, நான் எடுத்துட்டு வரேன். சரி, 10 minutes தான் டைம், அதுக்குள்ள நீ மேல இருக்கணும். வந்துருவேன் ஆதி, நீங்க போங்க என்று கூறவும் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு தன்னுடைய அறைக்கு சென்றான். போகும் அவனையே பார்த்தவள், சாருக்கு இப்பதான் புதுசா கல்யாணமான ஜோடின்னு நினப்பு. எவ்வளோ நாள் ஆனாலும் இவரோட ஆசை மட்டும் அடங்காது போல இருக்கு என்று நினைத்து சிரித்து கொண்டவள் பிறகு குழந்தைகளை தூக்கி சென்று கண்மணியிடம் கொடுத்துவிட்டு கிச்சனுக்கு போய் ஆதிக்காக சுட சுட பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மேலே தன் அறைக்கு சென்றாள். பால் கிளாஸோடு அறைக்கு சென்ற அனன்யா ஜீவா மெத்தையில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் எதையோ செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். மெதுவாக அவன் அருகே சென்று அந்த பால் கிளாஸை கொடுக்க அதை வாங்கி குடித்துவிட்டு பாதியை அவளிடம் கொடுத்துவிட்டு, என்ன வயசு கொடுத்து அனுப்பிச்சாளா? ஆமா. சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாமா? ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்கடி, அதான் அதை இன்னும் 1/2 hour சப்மிட் பண்ணணும். முக்காவாசி வேலையை முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டா இதை நான் சென்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க. லீவ்ல இருந்தா கூட வேலை வாங்குவாங்களா என்ன? என்ன பண்றது, செய்யு சொன்னா நம்ம செஞ்சுதானே ஆகணும் என்று சலிப்பாக கூறிய கணவனை பாவமாக பார்த்தவள், கூடிய சீக்கிரமாவே இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமாமா என்று கூறினாள். பண்ணிடலாம் என்றவன் மீண்டும் லேப்டாப்பில் மூழ்கிவிட, சரி, நீ கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணு, நான் அந்த பால்கனில நின்னுட்டு இருக்கேன். ஏண்டி, தூக்கம் வந்தா படுக்கலாம்ல? இல்ல, நீ வேலை முடிச்சுட்டே சொல்லு, அது வரைக்கும் நான் பால்கனில கொஞ்சம் காத்து வாங்கிட்டு இருக்கேன். சரி போ என்று கூற உடனே அவள் அங்கிருந்து சென்று அந்த பால்கனி சுவரை பிடித்து கொண்டு அங்கிருந்த பூந்தோட்டத்தையும் வானத்தில் இருக்கும் நிலவையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். அவ்வப்போது வேலைக்கு இடையே நிமிர்ந்து அவளை பார்க்க அவள் இயற்கை ரசிப்பதை கண்டவன் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். கடகடவென்று தன்னுடைய வேலையை செய்து முடித்து அதை சென்ட் செய்துவிட்டு லேப்டாப்பை ஆஃப் செய்து எடுத்து வைத்தவன் சத்தமில்லாமல் மெதுவாக அவளை நெருங்கி சென்றான். அந்த தோட்டத்தில் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி இருக்க அதையெல்லாம் ஆசையாக பார்த்து கொண்டிருந்த அனன்யாவிற்கு மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது. அதே நேரம் திடீரென்று அவள் கழுத்தோறும் சூடான மூச்சு காற்றும் பட்டதும் அப்பொழுது அவள் உணர்ந்து கொண்டாள் அது தன் அவனின் வெப்பம் என்று. பிறகு அவளை இடையோடு சேர்த்து பின்னால் இருந்து இறுக்கமாக பிடித்தவன் அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, நீ அந்த இயற்கையை ரசிச்சு பாக்குற, நான் இவ்ளோ நேரமா உன்னைத்தான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஸ்ட்ரக்சர் டி உனக்கு என்றவன் அவள் கழுத்து வளைவில் தன் இதழினை பதிக்க, என்ன ஜீவா, என்ன சொல்ற? ஆமா, என்னால அங்க வேலையே செய்ய முடியல தெரியுமா? என்னோட பார்வையெல்லாம் உன் மேலேயே தான் இருந்துச்சு. எப்படா வேலை முடியும்னு கடகடன்னு பினிஷ் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏதாவது மிஸ்டேக் ஆயிட போகுது ஜீவா, கரெக்டா பண்ணியா? அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். இப்போ என்னோட புருஷன் கடமைய பர்ஃபெக்டா செய்யணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். எப்ப பாரு உனக்கு இதே நினப்புதான். என்னடி, என்னவோ உனக்கு ஆசையே இல்லாத மாதிரி சொல்ற என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட, மாமா இது என்ன பேச்சு என்று சினுங்க, ஐயோ இப்படியெல்லாம் சினுங்காதடி, அப்புறம் என் கண்ட்ரோல் தாறுமாறா ஓடிடும், சொல்லிட்டேன் என்று அவள் கூறிக்கொண்டே அவள் கழுத்து வளைவில் இருந்து தன் இதழ்களை மெதுவாக அவள் முதுகுக்கு இறக்கி அவள் கூந்தலுக்குள் முகம் புதைத்து அவளுடைய வாசனையை ஏற்றுக்கொண்டவன் பின்பு மெல்ல கூந்தலை எட்டே தள்ளிவிட்டு அவள் முதுகில் முத்தம் கொடுத்தான். அதில் அவனுடைய மீசையும் தாடியும் அவள் முதுகில் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்த பட்டென்று அவள் தன் இரு கைகளையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு கண்ணையும் மூடிக்கொண்டாள். அவளுடைய உணர்ச்சிகள் எழுப்புவது தெரிந்ததும் மெதுவாக அவளை தன் பக்கம் திருப்பியவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு பின்பு அவனுடைய ஆள்காட்டி விரலால் அவள் கன்னத்தை வருடி கொண்டே வந்தவன் அந்த உதட்டை நெருங்கியதும், ஹனா நான் ஒரு கிஸ் பண்ணிக்கவா என்று அவன் கேட்க, அவள் ஏற்கனவே அவன் கிறுக்கத்தில் தன்னை மறந்து நின்றிருந்த நேரம் அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்கவும் அவளும் உடனே என்று சொல்லிவிட்டாள். அதில் மென்மையாக தன் இதழினை அவளது இதழில் ஒத்தி எடுத்தவன் பிறகு அதைவிட மென்மையாக பூவிலிருந்து தேனை பறிக்கும் வண்டை போல அவளது இதழை தன் வசப்படுத்தி இருந்தான். ஒரு பக்கம் அவன் அவளது இதழில் இளைப்பாறிக் கொண்டிருக்க அதே நேரம் அவனுடைய இன்னொரு கையோ
அவள் இடுப்பு வளைவில் விளையாண்டு கொண்டிருந்தது. அதில் கூச்சம் தாங்காமல் அவன் சட்டையை இறுக்கமாக இறுக்கி பிடித்தவளின் உணர்ச்சிகள் தாறுமாறாக போகத் தொடங்க சிறிது நேரத்திலேயே அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்கவும் மெதுவாக அவளை பிரிந்து அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்துக் கொண்டான். அவளுக்கு கால்கள் எல்லாம் துவண்டு போவதைப் போல இருக்க அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அதில் அவனுக்குள் ஒரு சிறு புன்னகை வந்தது. அதற்கு பிறகு அவளை அப்படியே தன் கைகளால் தூக்கி கொண்டு மெத்தையில் சென்று போட்டவன் இன்று முழுவதும் அவனுடைய மென்மையான கூடலை மட்டுமே அவளுக்கு காட்டிக் கொண்டிருந்தான். அதில் பெண்ணவளின் மனமோ திளைத்து போயிருந்தது. இப்படி ஒரு மென்மையான கூடலை இதற்கு முன் அவள் அனுபவித்ததே இல்லை. அதை வார்த்தைகளால் அவளால் சொல்லவும் முடியவில்லை. அவளுக்கே உணர முடியாத அளவில் அவளை தன் வசம் ஆக்கி கொண்டிருந்தான். அதே நேரம் வைஷு பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றதும் ஆதி பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள் மெதுவாக அவன் பின்னே சென்று ஆதி என்று அழைக்க உடனே அவளை பார்த்து திரும்பியவன், என்ன மேடம், இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சா? என்ன ஆதி, பசங்களை கொண்டு போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வர, இதுக்காக எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா என்று குழந்தையை போல முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க உடனே அவள் கையை பிடித்து தன் அருகே இழுத்தான். கையில் இருந்த பால் சிந்துவதை போல இருந்தது. அதில் பயந்தவள் அதி பால் என்றதும் பட்டென்று அவன் அந்த பால் கிளாஸை கையில் வாங்கிக் கொள்ள, அதி ஃபர்ஸ்ட் நீங்க பாலை குடிங்க, நான் பயந்துட்டேன் தெரியுமா, பால் சூடா இருக்கு, மேல பட்டா என்னதுக்கு ஆகுறது? அதெல்லாம் உண்ணாகாதடி என் பொண்டாட்டி என்று கூறிவிட்டு அந்த பாலை குடித்தவன் பாதி குடித்து முடித்த பிறகு, இந்தா நீயும் சாப்பிடு என்று தர, அத்தான பார்த்தேன், நீங்க மட்டும் எனக்கு தராம ஒண்டியா குடிச்சிருந்தீங்கன்னா இனிமே ஜென்மத்துக்கு உங்களுக்கு பாலே எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அடிப்பாவி, அப்படியெல்லாம் கூட நீ யோசிப்பியா? ஆமா, எடுத்துட்டு வந்ததே 1 கிளாஸ் பால், அதுல உனக்கு வேற பங்கு வேணுமா? ஏன் உனக்கும் சேர்த்து இன்னொரு கிளாஸ்ல எடுத்துட்டு வந்தாதான் என்னவா? அதெல்லாம் முடியாது, நான் எப்பவும் 1 கிளாஸ்ல தான் எடுத்துட்டு வருவேன். பொண்டாட்டியோட நினைப்பு இருந்துச்சுன்னா நீங்க பாதி கொடுப்பீங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க, அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். அடிப்பாவி, அப்போ எனக்கு டெஸ்ட் வச்சியா? ஆமா, அந்த டெஸ்ட்ல நான் எவ்வளவு மார்க் எடுத்தேன் என்று அவன் புருவத்தை உயர்த்தி கேட்க, என் புருஷன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் தான், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது என்று காதலோடு கூறியவளை மீண்டும் இழுத்து அணைத்துக் கொண்டான். அந்த பால்கனியில் இருந்து சிலுசிலுவென்று வந்த காற்றை இருவரும் தனதாக்கிக் கொண்டு சிறிது நேரம் நின்றிருந்தனர். அதே நேரம் வைஷுவிற்கு லேசாக குளிர்வது போல இருக்க அவள் கைகளை கட்டி கொண்டு நிற்பதற்கு முயற்சித்தாள். அதை புரிந்து கொண்டவன் மெதுவாக அவளை தன் பக்கம் திருப்பி இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தன்னுடைய உடல் சூற்றினை அவள் உடலில் படரவிட்டான். அவனுடைய அணைப்பு தந்த கதகதப்பில் அந்த குளிரையே மெய் மறந்து நின்று கொண்டிருந்தாள் அவள். அதே நேரம் ஆதியோ அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து அவனுடைய சூடான மூச்சுக்காற்றையும் அங்கே பதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் வைஷ்ணவியோ உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள். மெல்ல தன் கீழ் உதட்டை கடித்துக் கொண்டு தன் உணர்ச்சிகளை அடக்க பாடுபட்டவளின் முகத்தை பார்த்தவன் அந்த உதட்டை அவளிடமிருந்து பிரித்துவிட்டு, இத நீ காயப்படுத்திக்க கூடாது, காயப்படுத்தினா அது நானா மட்டும்தான் இருக்கணும் என்று கூறிய அடுத்த நொடியே அவளுடைய இதழை மிகவும் வன்மையாக கொய்து விட்டான். அவனின் இந்த அதிரடியை எதிர்பார்க்காத வைஷு சிறிது நேரத்தில் துவண்டு போய் கீழே விழப்போக அவளை தன் இரு கைகளால் தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் கிடத்தியவன் அந்த முத்தத்தை விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய அவர்களது முத்தம் எப்பொழுது கூடலாய் மாறியது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டு தங்களது கூடலை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தனர். கூடலில் துவண்டிருந்த மனைவியை தன் மார்பின் மேல் போட்டு ஈர்க்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்துவிட்டு அப்படியே கண்ணுறங்கினான். அவளும் அவனுடைய கதகதப்பில் அவனுக்கு முன்பாகவே தூக்கத்தை தழுவியிருந்தாள். அன்று இரவு ஹரி அறைக்குள் வருவதற்கு மிகவும் தயங்கி தயங்கி பயந்து கொண்டேதான் வந்தான். பிரியங்காவிடம் வைஷு பேசியது அவனுக்கு தெரியாது. உள்ளே சென்றதும் தன் மனைவி தன்னை எப்படியெல்லாம் தோண்டி தோண்டி கேள்வி கேட்பாளோ என்று நடுங்கிக் கொண்டே உள்ளே வர அவள் மிகவும் இயல்பாய் அவர்களுடைய துணிகளை எல்லாம் மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். பிறகு கதவை மெதுவாக லாக் செய்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவன் அவனுடைய இரவு உடையை மாற்றிக் கொண்டு வர,
அப்பொழுதும் அவள் துணியையே மடித்துக் கொண்டிருந்தாள். மெத்தையில் பார்க்க குழந்தை நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகே சென்று அமர்ந்தவன், பிரியங்கா என்று தயங்கிக் கொண்டே அழைக்க, சொல்லுங்க ஹரி என்று எதுவுமே நடக்காதது போல இயல்பாக பேசிய தன் மனைவியை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் மேல ஏதாச்சும் கோவமாடி? அப்படில எதுவும் இல்லையே. இல்ல, இன்னைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலன்னு அவள் அமைதியாக இருக்க, சத்தியமா உன்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கலடி. இன்னைக்கு நிஜமாவே டாக்டர் வரல, நாளைக்கு சண்டே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் மண்டே பாக்குறதுக்காக அப்பாயின்மெண்ட்ட போட்டுட்டேன் என்று கூறவும், அவனை பார்த்தவளோ, எனக்கு தெரியும் ஹரி. உனக்கு எப்படி தெரியும்? வைஷு போன் பண்ணியிருந்தா. ஓ அப்படியா என்றவன் அப்பொழுதுதான் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை ஃப்ரீயாக வெளியே விட, என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கொடுமைக்காரி மாதிரியா தெரியுது? ஏண்டி திடீர்னு அப்படி கேக்குற? இல்ல, என் தங்கச்சியெல்லாம் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அதான். அப்படி இல்ல, நீ நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்ற. நான் சொல்றது பொய்ங்கிற மாதிரி நினைக்கிற. அதான் வைஷு கிட்ட சொல்லி பேச சொன்னேன். நீங்க நான் நம்புற மாதிரியும் ஏத்துக்கிற மாதிரியும் சொல்லி இருந்தீங்கன்னா நான் ஏன் ஏத்துக்காம போக போறேன்? எனக்கு புரியுதுடி, ஆனா உன்னோட கோபம் என்ன ரொம்பவே தடுமாற வைக்குது. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம நான் ரொம்பவே குழம்பி போய் நிக்கிறேன். அந்த டைம்ல எனக்கு மூளையும் சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது சொல்லு? ஏற்கனவே நான் பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ மட்டும் என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு இந்த உலகமே நின்னு போற மாதிரி இருக்குன்னு. அது தெரிஞ்சுமே நீ அப்பப்போ என்கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்க. எப்படி என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியும் என்று கேட்டவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவள் அந்த துணியை எல்லாம் எடுத்துக்கொண்டு கபோர்டில் அடுக்கி வைத்து விட்டு மெதுவாக அவன் அருகே நெருங்கி வந்து அவன் தலையை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அதில் அவளது இடையை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன், சாரிடி பிரியங்கா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பயமா இருக்குது. உன்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு இதுக்கே நான் உள்ள வரலதான். இருந்தாலும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். திரும்பவும் உன்னை அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லடி. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நம்ம குழந்தைய தனியா வச்சுட்டு நான் மட்டும் கஷ்டப்பட முடியுமா? அந்த ஒரு பயம்தான் இந்த விஷயத்தை செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு என்று அவன் மனதில் உள்ள ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி முடித்து விட்டு, நீ கவலையே படாத, மண்டே அன்னைக்கு கண்டிப்பா உன்னை டாக்டர் கிட்ட நான் கூட்டிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே செல்ல அவன் உதட்டில் கை வைத்து தடுத்தவள், போதும், நீங்க நிறையவே பேசிட்டீங்க, இதுக்கு மேல எதுவுமே பேச வேணாம். இப்போ நம்ம தூங்கலாமா? சரிடி என்றதும் குழந்தையை சுற்றி தலையணையை எடுத்து அடுக்கி வைத்தவள் மீண்டும் அவன் புறமாக வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அப்படியே படுக்கையில் விழுந்தாள். நீண்ட நாட்கள் கழித்து அவளுடைய இந்த அணைப்பு அவனை கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தது. இருவரது உடலும் ஒருவரோடு ஒருவர் உரசி கொண்டிருக்க அவனுக்குள் மோகத்தை பற்றி கொண்டது. அதில் பிரியங்காவை பாவமாக பார்த்தவன், பிளீஸ் டி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் உன்னை எடுத்துக்கவா? ஆக்சுவலி டாக்டர் கிட்ட போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு கிட்டயே சேர்க்க கூடாதுன்றதுதான் என்னோட பிளான். பட் நீங்க முயற்சியே பண்ணலன்னா பரவாயில்ல, மண்டே டாக்டர் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்துட்டீங்க, அதனால உங்களை நான் ஹாலோ பண்றேன் என்று கூறியதுதான் தாமதம். பட் என்று அவள் மேல் பாய்ந்தவன் அவள் முகம் முழுவதும் ஆசை தீர முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். அதில் தன் கணவனை எந்த அளவுக்கு தான் ஏங்க வைத்துள்ளோம் என்பதை அப்பொழுதுதான் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் தாடையை தன் இரு கைகளில் ஏந்தி தன் முகத்தை பார்க்க வைத்தவள், ஐ எம் சாரி ஹரி, உங்களை இந்த அளவுக்கு ஏங்க வச்சுட்டேன்ல என்று கேட்க, அப்படியெல்லாம் பேசாதடி, 1000 தான் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான், இது ஒண்ணு மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லையா? எனக்கு புரியுது ஹரி, உங்களுக்கும் எனக்கும் பெருசா ஒன்னும் வயசாகிடல, உங்களை இப்படி தள்ளி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு என்றவள் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனது இதழினை கவ்விக்கொண்டாள். அவளிடம் இருந்து கிடைக்கும் முத்தம் மிகவும் அபூர்வம். அதில் உற்சாகமடைந்த ஹரியும் அவள் ஆரம்பித்து வைத்ததை அவன் முன்னேற்றி கொண்டு சென்றான். பிறகு சிறிது நேரத்திலேயே அவர்களுக்குள் இருந்த ஊடல் எல்லாம் தொலைந்து அழகான கூடல் அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை 2 ஜோடிகளும் சற்று தாமதமாகத்தான் எழுந்து கீழே வந்தனர். அப்பொழுதே கண்மணிக்கு புரிந்துவிட்டது,
அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் இறங்கி வருவதை பார்த்தவர் அவர்களுக்கான காலை உணவை எடுத்து வைக்கும் பணியில் இறங்கினார். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆதிக்கும் வைஷுக்கும் ஆபீஸ் செல்ல வேண்டிய வேலை இல்லை. கீழே இறங்கி வந்தவர்கள் குழந்தைகள் அங்கே ஜாலியாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து ஆளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சினர். அப்பொழுது கண்மணி, ஜீவா, அனன்யா வந்து உட்காருங்க. இல்ல ஆண்டி, ஆதியும் வைஷுவும் வந்துடட்டுமே என்று அனன்யா சொல்ல, ஆதி, வைஷு வாங்க, உங்க 2 பேருக்காக தான் இவங்க வெயிட் பண்றாங்க பாருங்க என்று கூறவும் அவர்களும் தங்களது குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர ஜீவாவிற்கும் அனன்யாவிற்கும் பரிமாறினார் கண்மணி. அதே நேரம் வைஷு தட்டில் இட்லியை எடுத்து வைத்து தன் 2 குழந்தைகளுக்கும் ஊட்டிவிட ஆதியும் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் பார்த்த அனன்யாவின் மனதுக்குள், சீக்கிரமாவே எனக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் கடவுளே, என் ஜீவாவோட குழந்தைய என் வயிற்றுல சுமக்கணும்னு ஆசையா இருக்குது. அதுல எந்தவித பிரச்சனையும் வராம நீங்க தான் நல்லபடியா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும் என்று கடவுளிடம் மனதார பிரார்த்தித்தாள். அதற்கு பிறகுதான் தான் செய்து கொண்டிருந்த செயலுக்கு வீரியமே அவளுக்கு புரிந்தது. ஏனென்றால் பொதுவாக அவள் சாமி கும்பிடுவதோ கடவுளிடம் ஏதாவது வேண்டிக் கொள்வதோ எதுவுமே வைத்துக் கொள்ள மாட்டாள். அவர்கள் ஊரை பொறுத்தவரை சாமி கும்பிடுவது எல்லாம் அந்த அளவுக்கு முறையாக செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்க இது திடீரென்று இயல்பாய் தன் மனதுக்குள் வந்தது. தன் கணவனுடன் அவள் அந்த அளவுக்கு ஐக்கியமாகி இருக்கிறாள் என்பது நன்றாக புரிந்தது. அதே நேரம் ஜீவாவோ அனன்யாவை இடித்துவிட்டு, என்னாச்சுடி, ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல மாமா, நீ சாப்பிடு என்று கூறவும் பின்பு அவனும் சாப்பிட ஆரம்பிக்க குழந்தைகளுக்கு ஊட்டி முடித்த வைஷு அவர்களை கீழே இறக்கிவிட அவர்கள் தவழ்ந்து சென்று அங்கு அமர்ந்திருந்த தன் தாத்தாவுடன் விளையாடத் தொடங்கினர். அதற்கு பிறகு ஆதியும் வைஷுவும் அமர்ந்துவிட ஒரு வழியாக காலை உணவு திருப்தியாய் முடிந்தது. அப்பொழுது ஆதியோ, ஜீவா, நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியில போறதா போயிட்டு வாங்கலாம். ஏதாச்சும் மூவிஸ் போகணும்னா சொல்லுங்க, நான் டிக்கெட் புக் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதி, நாங்க வீட்லயே இருக்கோமே. எவ்வளோ நேரம் தான் வீட்லயே இருப்பீங்க? ஆனா எங்க போறதா இருந்தாலும் மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு என்று கூறவும் உடனே அனன்யாவை பார்த்தவன், என்னன்னா நம்ம போலாமா? போலாம் ஜீவா, பட் ஆதி வைஷுவை நம்ம கூடவே கூட்டிட்டு போகலாம் என்று கூற அவனுக்கு அதுதான் சரி என்று தோன்றியது. உடனே ஆதியின் பக்கம் திரும்பி, ஆதி, நீங்களும் இங்க கூட வரீங்களா என்று கேட்க ஆதி வைஷுவை பார்க்க, என்னத்த, நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாம்மா, நீ கூட குழந்தைக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல. ஆமாத்த, கரெக்டா ஞாபகப்படுத்துனீங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸும் ட்ரெஸ்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்களுமே அவங்க கூட போயிட்டு வாங்க என்றார். சரியாதி, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் என்று கூறி மேலே செல்ல அதே நேரம் அனன்யாவும் அவளது அறைக்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் இருவரும் அழகாக தயாராகி கீழே வரவும் அதே நேரம் ஆதியும் ஜீவாவும் தங்கள் மனைவியின் அழகை கண்டு பூரித்து போயினர். கீழே வந்தவர்களை வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு காரில் அழைத்து கொண்டு வெளியே புறப்பட்டான் ஆதி. ஆதி கார் ஓட்டி கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் வைஷு. பின்னால் இருந்தது சீட்டில் ஜீவாவும் அனன்யாவும் அமர்ந்திருக்க, சரி இப்போ எங்க போலாம்னு சொன்னீங்கன்னா அங்கேயே நம்ம போலாம் என்று ஆதி கேட்க அனைவரும் ஒரே குழப்பமாக எங்கு செல்வது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தனர். பிறகு ஜீவாவோ, வைஷு, நீ கூட கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும்னு சொன்னல, பேசாம நம்ம மாலுக்கு போயிடலாமா? ஜீவா, அதுவும் கரெக்ட் தான் என்று அவர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்த பிரபலமான மால் ஒன்றிற்குள் ஜாலியாக ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு படியேறியவர்கள் அந்த மால் முழுவதும் சுற்றி திரிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் செய்து முடித்தனர். பிறகு அங்கிருந்து ஜூஸ் ஷாப்பில் சென்று அமர்ந்து நால்வருக்கும் ஜூஸை வாங்கி பருகிவிட்டு மீண்டும் தங்களது ஷாப்பிங் வேட்டையை தொடங்கினர். ஆண்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சிரிக்க அதே நேரம் ஜீவாவோ, லேடிஸோட ஷாப்பிங்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன் என்றான் சிரித்தபடியே. நான் ஆல்ரெடி நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன், ஆனா எப்பவுமே நான் வைஷு கூடவே தான் இருப்பேன். இந்த வாட்டி அனன்யா வந்ததுனால அவளை தனியா அனுப்பி வச்சிருக்கேன். அப்படியா ஆதி? ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது.
நீங்க மேட் ஃபார் ஈச் அதர் தெரியுமா? உங்ககிட்ட 2 பேரோட ஜோடி பொருத்தமும் கூட அவ்வளவு அம்சமா இருக்கு. வைஷு ஸ்கூல் படிக்கும்போது தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய கனவுகளை பத்தி என்கிட்ட பேசிக்குவா, ஷேர் பண்ணிக்குவா. ஆனா அவ எதிர்பார்த்தது போலவே ஒரு புருஷன் கிடைச்சதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன ஜீவா இப்படி சொல்ற? எங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? இல்ல தெரியாதே என்றதும் அனைத்து கதையையும் கூறி முடித்தவன், இப்படித்தான் எதிர்பார்க்காம எங்க கல்யாணம் நடந்துருச்சு என்று ஆதி சொல்லி முடிக்க ஜீவா என்று வாயை பிளந்து விட்டான். என்ன, அப்போ பிரியங்காவுக்கும் உங்களுக்கும் தான் மேரேஜ் பிக்ஸ் ஆகி இருந்துச்சா? ஆமா, ஆனா எனக்கு பிரியங்காவை பிடிக்காது. நான் அவளை பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவ முகம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. வீட்டுல ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்களேன்னு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசியில கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ நைட்டு ஓடி போயிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் மதியம் நான் வைஷுவை பார்த்ததுல இருந்தே அப்பவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவதான் என் பொண்டாட்டின்னு. அதுக்கப்புறம் அவகிட்ட அப்படி சொல்லி கேட்டா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ண என்னைக்கும் விருப்பம் இல்லை எனக்கு. அதனாலதான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் துப்பாக்கியோட முனையில நிறுத்தி வச்சு அவளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அந்த நிமிஷமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட பாவி ஆதி, உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சிருந்தேனே. என் வைஷுவை இப்படி மிரட்டி தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? வேற வழி, எனக்கு பிடிச்ச பொண்ணு வேணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போலாமே, தப்பு இல்லையே. அதே நான் அவளை அப்ப விட்டுட்டு திரும்ப போயிட்டு உங்க பொண்ணு தான் ஓடி போயிட்டா, 2வது பொண்ணையாவது கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அவங்க வீட்டுல யோசிக்க மாட்டாங்க. அப்புறம்தான் ஏன் வைஷுவை மிஸ் பண்ணேன்னு இருப்பேன். அதனாலதான் அப்படி ஒரு வாய்ப்பை அவளுக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சு என் மூளைய அந்த இடத்துல செயல்படுத்தி தான் வைஷுவை கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்குமே 2 பேருக்கும் சும்மா முட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு 2 பேருமே விருப்பப்பட்டு புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட அந்த வாழ்க்கைக்கு சாட்சி தான் எங்களோட 2 குழந்தைங்க என்று அவர்களது காதலை அழகாக சொல்லி முடிக்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜீவாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆதி இந்த அளவுக்கு பேசுவான் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அவனுக்குள் இப்படி ஒரு காதல் மன்னன் இருப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அதிர்ச்சி இல்லாமல் இருந்தவனை பார்த்தவன், ஹலோ ஜீவா, ஏன் இப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணுமில்லாதி, எனக்கும் அனாவ உங்களை மாதிரியே உருகி உருகி காதலிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல என்ன இருக்குது? அவ உன் பொண்டாட்டி தானே, நீ தாராளமா காதலிக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு புரியுது. ஆனா நாங்க லவ் பண்ணி இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னும் கல்யாணம் பண்ணலையே. லவ் சொல்லி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டோம். அதான் இன்னும் கொஞ்சம் நிறையவே லவ் பண்ணணும்னு ஆசை வருது. அப்புறம் ஜீவா, உங்களுக்கு ஹனிமூன் போறதுக்கு ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க எப்ப போகணும்னு எங்க போகணும்னு டிசைட் பண்ணி சொன்னீங்கன்னா அங்க நான் டிக்கெட் புக் பண்ணிடுவேன். ஐயோ ஆதி, அதெல்லாம் எதுக்கு? இல்ல, இது உங்களோட மேரேஜ் சார்பா நானும் வைஷுவும் கொடுக்கற கிஃப்ட். இது நீங்க வேண்டாம்னு எல்லாம் சொல்லவே கூடாது. சரியாதி, அப்போ நான் அண்ணா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஜீவா, ஆனா எந்த பிளேஸ்ன்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். அது இந்தியாவா இருந்தாலும் சரி, அதர் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம் என்று அவன் கூறி முடிக்க அதே நேரம் அவர்களது தர்ம பத்தினிகள் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு டயர்டாக வந்தனர். அவர்கள் கையில் இருந்த பேக்கை எல்லாம் வாங்கி கொண்ட இருவரும், என்ன முடிச்சிட்டீங்களா என்று கேட்க, முடிச்சாச்சு, செம்ம டயர்டா இருக்காதி. அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம் என்று இருவரும் தலையாட்ட பின்பு ஆதி அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். மதிய உணவு தடபுடலாக ரெடியாகி இருந்தது. அசைவத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகையும் அந்த டேபிள் முழுக்க நிரப்பி வைத்திருந்தார் கண்மணி. அதை பார்த்த ஜீவாவிற்கும் அனன்யாவிற்கும் மயக்கம் வராத குறைதான். என்ன ஆண்டி, இவ்ளோ டிஷஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தான். விருந்துக்கு வந்தா அப்படி சும்மா சாப்பாடு போட முடியுமா? அதான் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். ஆனா இதையெல்லாம் சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிடவே தேவையில்லை போல இருக்கே, கழுத்து வரைக்கும் நிறைஞ்சிருமே. அப்படி சொல்லாத ஜீவா, சிறு வயசு பசங்க நீங்களே இதெல்லாம் சாப்பிடறதுக்கு இவ்வளவு யோசிச்சா வயசானவங்க எங்களோட நிலைமை என்னத்துக்கு ஆகுறது
என்று பேசி பேசியே அவனுக்கு வயிறு முழுவதும் உணவை போட்டு நிறைத்தார். சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு முடித்து இருவரும் முதலைகள் போல நெளிந்து கொண்டு எழுந்திருக்க அதை பார்த்த வைஷுவிற்கு சிரிப்புதான் வந்தது. என்ன ஜீவா, என் அத்தையெல்லாம் சாப்பாடு விஷயத்துல உன்னை சும்மா விட்டுற மாட்டாங்க, புரியுதா? முடியல வைஷு, தொண்டை வரைக்கும் இருக்குது. சரி சரி, நீ போய் உட்காரு, நான் உனக்கு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா தாயே, அத முதல்ல செய், எனக்கு எப்படியாவது டைஜஷன் ஆகணும் என்று கூறியபடி சோஃபாவில் சென்று அமர, பின்பு சிறிது நேரத்திலேயே அனைவருக்கும் லெமன் ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தாள் வைஷு. அதை வாங்கி குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் பின்பு அதற்கு மேல் அமர முடியாமல் அவஸ்தைப்பட அவர்களை அறைக்கு சென்று ஓய்வெடுக்க சொல்லி அனுப்பி வைத்தனர். அறைக்கு சென்ற இருவரும் வேகமாக படுக்கையில் தான் விழுந்தனர். ஜீவா, ஆன்டி நமக்கு சாப்பாடு போட்டே நம்மள டார்ச்சர் பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஆமாண்டி, அவங்களோட அன்பை எப்படி எல்லாம் காமிக்கிறாங்க பாரு. என்னால சுத்தமா முடியல, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாண்டி, அப்பதான் ஈவினிங் கிளம்ப போறதுக்கு கரெக்டா இருக்கும். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன், நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு, நானும் தூங்குறேன் என்று இருவரும் சற்று நேரத்தில் உறக்கத்தை தழுவி இருந்தனர். மாலை நேரம் ஆனதும் இருவரும் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக முகம் கை கால் கழுவி விட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு தங்களது பெட்டியையும் எடுத்துக்கொண்டு கீழே வர அதை பார்த்த கண்மணியும், என்ன வரும்போதே பெட்டியோட வந்துட்டீங்க? ஆமா ஆண்டி, இப்படியே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். சரிப்பா, வைஷுவும் ஆதியும் வந்துடட்டும். சரி என்று கூறிவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்து கொள்ள அடுத்த 5 நிமிடத்தில் ஆதியும் வைஷுவும் கீழே இறங்கி வந்தனர். ஜீவா கையில் இருக்கும் பெட்டியை பார்த்தவள், என்ன ஜீவா, அதுக்குள்ள பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டியா? ஆமா வைஷு, வீட்டுக்கு போகணும்ல, நீங்க திடீர்னு கூப்பிட்டதுனால நாங்க அப்படியே கிளம்பி வந்துட்டோம். புரியுது புரியுது என்று கூற அதே நேரம் ஆதியோ கண்மணிக்கு செய்கை காட்டினான். அதற்குள் அவர் தன்னுடைய அறைக்கு சென்று ஒரு தட்டில் இருக்கும் துணி, நகைகள், பழம், பூ, சில கிஃப்ட் பொருட்கள் என்று பெரிய தாம்பூல தட்டில் வைத்து அடுக்கி எடுத்துக்கொண்டு வர அதை பார்த்த இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ ஆண்டி, எதுக்கு இவ்ளோ பொருள் என்று கேட்க, விருந்துக்கு வந்த பொண்ண மாப்பிளைக்கும் இதெல்லாம் செய்யறதுதான் முறை. அனன்யா சைட்ல யாரும் இல்லன்னு என்னைக்கும் நீ நினைச்சிட கூடாது. அவ சைட்ல இருந்து எல்லாமே செய்யறதுக்கு நாங்க இருக்கோம், சரியா என்று அந்த தட்டை அவர்களிடம் விஸ்வநாதனும் கண்மணியும் சேர்ந்து நீட்ட இருவரும் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த தட்டை வாங்கி டேபிளில் வைக்க அதற்குள் வைஷு அதையெல்லாம் ஒரு கவரில் போட்டு பேக் செய்து கொண்டு இருந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு அப்பா அம்மா இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். ஆனா இப்போ உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு இருக்குது. உங்களோட அன்புக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. அனன்யா, நீ அப்படியெல்லாம் என்னைக்குமே பேசாத. உனக்கு எதா இருந்தாலும் தாய் வீட்டு சார்பா நாங்க தான் செய்வோம், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி என்று கண் கலங்கியபடியே கண்மணியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவரும் அவள் தோளை தட்டி கொடுத்து, நீயும் என் பொண்ணு மாதிரி தாமா, எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இல்லைன்னு நான் எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அதனால நீ இனிமே என் பொண்ணா இருந்துக்கோ, உனக்கு செய்ய வேண்டிய முறை எல்லாமே நாங்களே செய்யறோம் என்று கூற அதை பார்த்த ஜீவாவிற்கு அப்பொழுதுதான் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. தன் மனைவி யாரும் இல்லாமல் ஏங்குவாளோ என்று நினைத்திருந்தவனுக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைத்தது அவன் செய்த புண்ணியமாகவே நினைத்தான். பிறகு இருவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவர்கள் அவர்களிடம் விடை பெற்று வெளியே செல்ல அவர்களது பைக்கில் அத்தனை பொருட்களையும் வைத்து எடுத்துச் செல்வது அவ்வளவு பாதுகாப்பாக இல்லை என்பதால், ஜீவா, நீ அனன்யாவை கூப்பிட்டுட்டு பைக்ல போ, நான் இந்த திங்ஸ் எல்லாமே பின்னாடி கார்ல கொடுத்து அனுப்புறேன் என்று ஆதி கூறவும், அதுவும் சரிதான் என்று முடிவு செய்தவன் பின்பு அனைவரிடமும் விடை பெற்று தங்களது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அனன்யாவோ மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்ததனால் அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டு சென்றார். சிறிது நேரத்திலேயே தங்கள் வீட்டிற்கு சென்றவர்கள் டிரைவர் எடுத்துக்கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் ஆழ்ந்துவிட்டனர். எவ்வளோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க பாரானா. ஆமாண்டா, சொன்னா ஆன்டி கேட்கவே மாட்டாங்க இல்லையா என்று அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து இருவரும் பிரமித்து போய் தங்களை மறந்து நின்றிருந்தனர்.